விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். ஜூலை 2026 12 ராசிக்காரங்களுக்கும் எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, கிட்டத்தட்ட மாதம் தொடங்கி 4ஆம் தேதியே ஜூலை 4லேயே சுக்கிரன் சிம்மத்துக்கு இடம் மாறக்கூடிய அமைப்பும், புதன் வக்ர நிலையாக 7ஆம் தேதிக்கு பிறகு மாதம் முழுக்க வக்ர நிலையிலேயே மிதுன ராசியில் அமரக்கூடிய அமைப்பும், சூரியன் 17ஆம் தேதி அப்படியே கடகத்துக்கு மாறக்கூடிய அமைப்புன்னு சொல்லி 3 கிரக பயிற்சிகள் மட்டும்தான் இருக்கு. இதுல கன்னிராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் வக்ர நிலையில இருக்கிறது ஓரளவுக்கு தொழில் அமைப்புகள் ஒரு பின்தங்கிய நிலைப்பாடுகள் ஏற்படுங்க. புதன் பகவான் அப்படியே வக்ர நிலையில இருக்கிறாரு, 10ஆம் அதிபதியாகவும் இருக்கிறாரு, ராசிநாதனாகவும் இருக்கிறாரு என்ற நிலைகள்ல தொழில் அமைப்புகள்ல முதலீடுகளை தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, இப்பதான் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரியான விஷயம். ஆனாலும் இந்த இடத்துல தொழில் வேலை என்வாயர்மெண்ட்லாம் ஒரு மாதிரி டல்லா இருக்கும். இந்த மாதத்தினுடைய மிக சிறப்பான விஷயம் என்னன்னா, உங்களுடைய 12ஆம் அதிபதி லாபத்தில் இருக்க போறாரு. அப்ப செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் லாபத்துக்காக செலவு பண்ண போறீங்க, நல்லதுக்காக செலவு பண்ண போறீங்கன்ற மாதிரியான விஷயம் இருக்கும். ஒரு சிலர் திருமணத்துக்காக அல்லது வீடு வாகன அமைப்புகள், குறிப்பாக வீடு பெட்ரூம் கட்டக்கூடிய அமைப்புகளுக்கு செலவுகள் சற்று அதிகமாக செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும். 12ஆம் இடத்துல வேற சுக்கிரன் வந்து அமர்ந்துக்குவாரு. சுக்கிரன் 12ல வந்தா செலவு கையில நிக்கலங்க, செலவு தண்ணி மாதிரி செலவாகுதுன்னு இந்த நிலைகள் எல்லாம் இருக்கும். ஒரு சில பேருக்கு டிவைஸ், இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாம் கெட்டு போறது, தேவையில்லாத பிரச்சனை கொடுக்கறதெல்லாம் இப்ப ஆரம்பிக்கும். சற்று நிதானமாக இருங்க. தேவையில்லாத இந்த தேவையில்லாத பிரைவேட்டா வரக்கூடிய மெசேஜ்கள்லாம் கொஞ்சம் வந்து மறைச்சு வைக்கிறது நல்லது கன்னிராசிக்காரங்களுக்கு. இப்போ அதற்கான தேவையில்லாத தொடர்புகள், தேவையில்லாத அறிமுகங்களை அப்படியே மெதுவா ஏற்படுத்துவாரு. அது ஆன்லைன் சார்ந்தே இருக்கும்ன்றதுனால புதிய அறிமுகத்துல மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம்ங்க. சகல தரப்பு கன்னிராசிக்காரர்களுக்கும் வயதுக்கு ஏற்ற மாதிரி.